Hi hello friends, நாகராஜன் மார்க்கெட்டிங் கூட சேனல்ல இருந்து இந்த வீடியோல நம்ம எப்படி நம்ம இன்ட்ராடேக்கு ஒரு இண்டிகேட்டர் டிசைன் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். சோ என்ன இண்டிகேட்டர் அப்படின்னு சொன்னா ஒரு மூவிங் ஆவரேஜ் தான் டிசைன் பண்ண போறோம். நிறைய மூவிங் இண்டிகேட்டர் இருக்குங்க, நீங்க என்னங்க புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இன்ட்ராடேக்கு என்ன டைம் ஃப்ரேம்ல பண்ணணும், என்ன செட்டிங்ஸோட பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம பர்ஃபெக்டா ஒரு இண்டிகேட்டரை அழகா யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த இண்டிகேட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பை அட் லோ செல் அட் ஹை இந்த கான்செப்ட்ல யூஸ் பண்ண போறோம். அடுத்தது எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க எக்ஸிட் எடுக்கணும் அப்படின்றத கிறிஸ்பா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா ஹவு டு டிசைன் இண்டிகேட்டர். அதுக்கு முன்னாடி இன்ட்ராடேக்கு ரெண்டு டைம் ஃப்ரேம் இருக்கு. ஒன்னு 15 மினிட்ஸ், இன்னொன்னு 5 மினிட்ஸ். சோ இந்த ரெண்டு டைம் ஃப்ரேமுக்கு நம்ம எப்படி நம்மளோட இண்டிகேட்டர் டிசைன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல ஒரு மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் சொல்ல போனா 375 நிமிஷம் ட்ரேட் ஆகுது. இன்டூ 5, ஒரு வாரத்துல 5 நாள் இருக்கு, லீவ் நாளை விட்டுருங்க, 5 நாள் இருக்கு. ஸோ 375 இன்டூ 5 அப்படின்னு பார்க்க போனா 1875 மினிட்ஸ் நம்மளுக்கு ட்ரேட் ஆகுது. ஸோ 1875 மினிட்ஸ்ல அப்படியே நீங்க ஒரு 15 மினிட்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸை டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு 125 கிடைக்கும். அதே மாதிரி 1875 divided by 5, நீங்க சப்போஸ் 5 மினிட்ஸ் கேண்டில்ல ட்ரேட் பண்ண போறீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 375 கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு மூவிங் ஆவரேஜ் டிசைன் பண்றதா இருந்தா இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம் 125 மூவிங் ஆவரேஜ், அதே மாதிரி 375 மூவிங் ஆவரேஜ் நம்ம டிசைன் பண்றோம்னா நமக்கு அது பக்காவான என்ட்ரியும் எக்ஸிட்டும் கொடுக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, நடுவில் ஒரு 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணா கூட கான்செப்ட் கண்டிப்பா புரியாம போயிடும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ எப்படி நம்ம இண்டிகேட்டர் டிசைன் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ட்ரேட் பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற கரண்ட் கேண்டிலுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற 125 கேண்டிலோட ஹையையும் லோவையும் ஆட் பண்ணி 125 டிவைட் பண்ணும். அந்த வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் தான் நம்மளுக்கு மூவிங் ஆவரேஜ் நம்பரா காமிக்கும். அது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாவும் சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான். மேக்ஸ் ஒர்க் ஆகாதுன்றதை கண்டிப்பா நம்ம பார்த்து படிச்சு வந்திருப்போம். மேக்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி இந்த இண்டிகேட்டரையும் நம்ம ரூல்ஸோட ட்ரேட் பண்றோம்னா கண்டிப்பா கரெக்டா ஒர்க் ஆகும். சரி, இண்டிகேட்டர் எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்ல FX trading.comல இண்டிகேட்டர் செக்ஷன் போயிட்டு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு போட்டீங்கனாலே வந்துடும். மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. அது டிஃபால்ட்டா ஒரு செட்டிங்ஸ்ல இருக்கும். அந்த செட்டிங்ஸை நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா செட்டிங்ஸ்னு இருக்கும், அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு லென்த்தை நம்ம இப்போ 15 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ 125 அப்படிங்கிற நம்பரை டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா 125 AM நம்மளுக்கு வந்துடும். இந்த 125 AM வந்துருச்சு. இதை நம்ம வந்து என்ன கான்செப்ட்ல வந்து ட்ரேட் பண்ணணும்ன்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். 125 AM வந்துருச்சுன்னு சொன்னா எங்க வந்துருச்சுன்னு காமிக்கிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா தெரியும், 125 இந்த EMA வந்துருச்சு. ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுக்கு EMA. ஸோ இதை எப்படி என்ன கான்செப்ட்ல நம்ம ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு இந்த கான்செப்ட்ல தான் நம்ம ட்ரேடே பண்ண போறோம். ஸோ என்ட்ரி எங்க பண்ண போறோம்னு சொன்னா பை அட் லோ, ஹையர் லோலையும் லோவர் லோலையும் பை பண்ணலாம். அதே மாதிரி செல் அட் ஹை, நம்மளுக்கு ஹையர் ஹைலையும் லோவர் ஹைலையும் செல் பண்ணலாம். இதை எப்படி பண்றது, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து காமிக்கிறேன். சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட்ல போற மார்க்கெட்ல நம்ம எங்க பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நிறைய இடத்துல பை பண்ணலாம். இந்த கான்செப்ட், இந்த இண்டிகேட்டர் நம்மளுக்கு எங்க பை பண்ணலாம்ன்றத சொல்றோம். இந்த இண்டிகேட்டர் நம்மளுக்கு இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இண்டிகேட்டர் வருது அப்படின்னா நம்ம இந்த லெவல்ல நம்மளுக்கு ஒரு டச் கிடைக்குது. நம்மளோட இண்டிகேட்டர் இந்த ஹையர் லோ, இப்போ லோ ஹை, ஹையர் லோ ஹை, திரும்பியும் ஹையர் லோ வரும்போது இந்த மாதிரி இடத்துல நம்மளோட இண்டிகேட்டர், நம்மளோட EMA கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழே இருக்கு, அதே சமயம் இந்த இடத்துல சப்போர்ட்டும் இருக்குன்னா நம்ம இங்கே பை பண்ணலாம். இது ஒரு இடம். இல்ல அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பை பண்ணலாம், அதே மாதிரி இந்த இடத்துலயும் பை பண்ணலாம். இல்ல மார்க்கெட் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஃபால் ஆயிட்டு இருக்கு, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லயும் பை பண்ணலாம், டவுன் ட்ரெண்ட்லயும் பை பண்ணலாம். அது எங்க பை பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ பையிங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி இப்போ மார்க்கெட் லோவர் லோல இருக்கு, ஹை லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட இண்டிகேட்டர் இந்த மாதிரி ஃபால் ஆகுது. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழே இண்டிகேட்டர் இருக்கு. இதே சமயம்
ஏற்கனவே இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே மார்க்கெட் இங்க இருந்து மேல ஓடி இருக்கு, அந்த இடத்துல சப்போர்ட்டும் இருக்கு, அதே சமயம் நம்மளுக்கு இண்டிகேட்டரும் வந்து இருக்கு, இஎம்ஐயும் இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க புல்லிஷ் ரிவர்சல் வந்தா நம்ம டெஃபினட்டா இங்க பை பண்ணலாம். இது பையிங்கான மெத்தடு. இதுவே வந்து செல்லிங் எங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்ம லோவர் ஹைலையும் செல் பண்ணலாம், ஹையர் ஹைலையும் செல் பண்ணலாம். இப்போ ஹையர் ஹை அப்படின்னு சொல்றது இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஹையர் ஹை, அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஹையர் ஹை. இப்போ நம்மளோட இண்டிகேட்டர் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி இடத்துல வருது அப்படின்னா ஹையர் ஹைல இருக்க மார்க்கெட் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ், இதுவே ரெசிஸ்டன்ஸ் தான், இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன் இந்த இண்டிகேட்டர் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஏதாவது ஒரு டைம் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விழுந்திருக்கும், அதனாலதான் இண்டிகேட்டர் இங்க வருது. ஸோ நம்ம இங்க பேரிஷான ரிவர்சல் வந்தா இங்க செல் எடுக்கலாம், ஏன்னா இது ஹையர் ஹை. அதே சமயம் இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு ஃபால் ஆயிட்டு மார்க்கெட் இப்படி வருது அப்படின்னு சொன்னாலும் நம்ம இந்த மாதிரி வருது இண்டிகேட்டர் அப்படின்னா இப்போ ஹை லோ லோவர் ஹை இந்த இடத்துலயும் நம்ம செல் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலயும் பேரிஷான ரிவர்சல் வந்தால் டெஃபினட்டா நம்ம செல் எடுக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை வச்சு நம்ம கரெக்டா ட்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு டெஃபினட்டா ப்ராஃபிட்ஸ் கன்ஃபார்மா கிடைக்கும். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த விஷயங்களை தான் கவனிக்கணும். இதை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னாவே ப்ராஃபிட்ஸ் டெஃபினட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ட்ரெண்ட் அப்பா இருக்கா டவுனா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு அடுத்தது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளாட் பண்ணணும். அதுக்கப்புறம் புல்லிஷான ரிவர்சல்ஸ் எங்க வருது, நம்மளுக்கு சப்போர்ட்ல வரணும். சப்போர்ட்ல புல்லிஷான ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்தால் பை பண்ணணும். பேரிஷான ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ல வந்தா செல் பண்ணணும். கான்செப்டே இவ்வளவுதான். இந்த எல்லாத்த பத்தியுமே வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதே மாதிரி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கணும், புல்லிஷான கேண்டில் ஸ்டிக்ஸ் என்னென்ன, பேரிஷான கேண்டில் ஸ்டிக்ஸ் என்னன்னு எல்லாத்த பத்தியும் வீடியோஸ் போட்டிருக்கேன். இது புரியாதவங்க டெஃபினட்டா அங்கிருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஒரு ஒரு பிளேலிஸ்டே போட்டிருக்கேன், அதை பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டரை பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் இண்டிகேட்டரை வந்து போட்டிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஏற்கனவே எங்க சொன்னேன் மார்க்கெட் வந்து ஹையர் லோல வந்து பை பண்ணலாம், இல்லைன்னா லோவர் லோல பை பண்ணலாம்னு சொன்னேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா இந்த லோல இருந்து பாக்குறோம்னா ஒரு ட்ரெண்டை வரைஞ்சு பாத்துடலாம். மார்க்கெட் லோல இருந்து ஹை போயிட்டு ஹையர் லோ வந்து ஹையர் ஹை போயிட்டு திரும்பியும் லோவர் லோ வந்து இந்த லோவர்ல எங்க வந்திருக்குன்னு சொன்னா இந்த ஏற்கனவே இருக்க ரெசிஸ்டன்ஸ்ல வந்திருக்கு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா கரண்டா சப்போர்ட்டா தான் ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட்ல நம்மளுக்கு இஎம்ஐவும் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா இது பை தான். இங்க புல்லிஷான ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ ஸ்பின்னிங் டாப் ஒரு கன்ஃபர்மேஷனோட இருக்கு. திரும்பவும் மார்க்கெட் அதே அளவுக்கு வந்திருக்கு, ஆனா இந்த கேண்டிலுக்கு கீழே போய் க்ளோஸ் ஆகல, இந்த கேண்டிலோட லோ கீழே போய் க்ளோஸ் ஆகல. இப்போ நீங்க சப்போஸ் இங்க பை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா கடகடனை இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் கண்டிப்பா மேல ஓடி இருக்கு. ஆல்மோஸ்ட் 46,580 இருந்து 46,918 ஒரு 400 பாயிண்ட் மேல ஓடி இருக்கு. திரும்பவும் பார்த்தோம்னா மார்க்கெட் இங்க வந்து பிரேக் ஆயிட்டு என்ன இருக்குன்னு சொன்னா நம்மளுக்கு பெரிய கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ இங்க பை பண்ண வேண்டாம். திரும்பவும் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா மேல ஓடிட்டு திரும்பவும் மார்க்கெட்டிங் கீழே வருது. இப்போ இதுவும் ஹையர் லோ தான் நம்மளுக்கு. இப்போ ட்ரெண்டை பாக்குறோம்னா இது லோல ஹை போயிட்டு ஹையர் லோ வந்திருக்கு. இந்த ஹையர் லோவை நம்ம இங்க இண்டிகேட்டரும் இருக்கு, ஏற்கனவே இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல தொட்டுதான் கீழே விழுந்திருக்கு. மார்க்கெட் அதை பிரேக் பண்ணி மேல போயிட்டு கீழே வரும்போது இது ஹையர் லோ பிளஸ் ஏற்கனவே இருக்க ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுவும் இல்லாம நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டரும் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்றோம்னா டெஃபினட்டா ப்ராஃபிட்ஸ் நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டைம் காமிச்சிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் நீங்க அப்ளை பண்ணி ஒரு 10-20 டைம் இல்லை 30-40 டைம் ஒரு 100 டைம் கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் வரும். இதை 3 இயர்ஸ்க்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு அதுலயே. திரும்பவும் ரீட்ரேட் பண்றதுக்காக இப்ப சொல்றேன், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட சொல்லியிருக்கேன். இது டெஃபினட்டா ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இதுல என்ட்ரி எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன். இதோட எக்ஸிட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொன்னா ஒண்ணு நீங்க வந்து பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட் படி இதோட எக்ஸிட்ஸை இது பண்ணலாம். இப்போ லோல இருந்து ஹை போன மார்க்கெட் ஹையர் லோ வந்து பிரைஸ் ரேஞ்ச் டூல் எடுத்து நீங்க இந்த ஹையர் லோல இருந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட். லோ
ஹை ஹையர் லோ பிரேக் அவுட் கொடுக்கும்போது இந்த லோல ஹையர் லோல இருந்து பிரேக் அவுட் எவ்வளவு தூரம் இருக்கோ அதே அளவுக்கு மேல ஓடும். அதுதான் டார்கெட். இது ஒரு மெத்தட். இல்லைன்னு சொன்னா நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சீங்க அப்படின்னா இதுக்கு மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல போய் இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு அதுவுமே ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நான் ஒரு டைம் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல விட்டுட்டு மேல ஓடுது. இப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போனா முக்கியமான இதை தாண்டி இருக்க ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதை தாண்டி இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் கரெக்டா இந்த பாயிண்ட் நான் மார்க் பண்ணிருக்கேன். இங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஜோன் வந்திருக்கு. ஸோ அங்கதான் மார்க் பண்ணிருக்கேன். கரெக்டா பாத்தீங்கன்னா மார்க்கெட் அங்கதான் பிஹேவ் பண்ணி ரியாக்ட் பண்ணி கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்படியும் நம்ம எக்ஸிட் எடுக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ்ல எக்ஸிட் எடுத்து வந்துருங்க. இது நல்ல விஷயம். இதே நீங்க 5 மினிட்ஸ்லயும் கேண்டில் வச்சுக்கிட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா இஎம்ஐவை 375ல வச்சுக்கோங்க. சேம் கான்செப்ட் சேம் நேரத்துல உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். நம்ம இப்ப எப்படி எங்க என்ட்ரி எடுத்தோமோ 15 மினிட்ஸ் கேண்டில்ல அதே விஷயம் அதே இடத்துல டெஃபினட்டா நம்மளுக்கு 5 மினிட்ஸ் கேண்டிலையும் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். நீங்க என்ன அதுக்காக தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்றது முக்கியம் கிடையாது, என்ன டைம் ஃப்ரேம்ல என்ன செட்டிங்கோட யூஸ் பண்றோங்கிறதா முக்கியம்னு இது நான் தான் சொன்னேன். இதை நீங்க அப்படியே பேக் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பக்காவா புரியும். சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இன்னொரு செஷன்ல லைவா கூட வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Thanks for watching. Take care. Bye bye.